நமக்களே இந்த மேலேருந்து கீழே இறங்கி வந்தேன். அப்புறம் ஏன் சார் இவ்வளோலாம் பண்ணுறீங்கன்னா, சத்தியமாக எனக்கு இந்த இவ்வளோ பெரிய மேடையில் பேச வராது. அப்புறம் நண்பர்கள்லாம் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி நான் ஒரு தலைச்சிறந்த பேச்சாளர்லாம் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்களே கற்பனை பண்ணது. நான் பேசிக்கலாக ஒரு எழுத்தாளன் எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசவே கூடாது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடி அந்த சுந்தர ராமசாமிலாம் சொல்லியிருக்கார். நான் அப்படி அவர் பேசுகிற போது அவன் எழுதுறதுக்கான மன நுட்பத்தை இழந்துருவான் அப்படின்றார். ஏன்னா இப்போ சேகரனை பேசும்போது நீங்கள் எதிரிலே கை தட்டுனீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்போ அவருக்கு என்ன தோணுன்னா, சார் நம்ம பிரமாதமாக பேசுகிறோம் அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ் நேரடியாக கிடைக்குது. ஆனால் எழுத்தாளனுக்கு கிடைக்காது. நான் எழுதின ஒரு 20 புத்தகங்கள் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த புத்தகங்களை யாரோ ஒருத்தர் கையில் பார்த்தேன். நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவாரை வச்சுருந்தார். அவர் அதை எப்போ படிப்பார், எப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. ஆமாம், நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசுகிறத கேட்டு நீங்கள் உடனடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணும், எழுதுறதை விட பேசுறது நல்லது அப்படின்ற இடத்துக்கு நான் போயிட்டு பல பேர் அதனால் எழுத்தை கைவிட்டுறாங்க. எழுத்து தான் ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் இந்த உலகத்தில், பேச்சு கிடையாது. இவ்வளோ பிரமாதமான பேச்சாளர்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் சொன்ன அந்த சுந்தரராமசாமி இந்த ஐயா இப்போ ஒரு மிகப்பெரிய அரிசை ஆலை நடத்துங்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். ஆனால் நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஒரு எழுத்தாளர்னா அவன் ஜோல்னா போய் மாட்டின்னு இருப்பான், அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பான், அப்படிலாம் இல்லை. சுந்தரராமசாமி மிகப்பெரிய ஜவுளி கடை நடத்திருந்தார். சுதர்சன் ஜவுளி கடைன்னு நாகர்கோயிலில் இன்னைக்கு இருக்கு அந்த கடை. அவர் ஒரு ரொம்ப நாள் பொறுத்து திருவண்ணாமலைக்கு நான் பேச கூப்பிட்டுருந்தேன் அவரை. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு எப்பயுமே பேச்செல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஒரு ஆள் பேசுகிறான்னா அவன் பேசி முடிச்சு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசி முடிச்சான்னா அதை ஒருத்தன் உட்காந்து டேப் ரெக்கார்டரில் கேட்டு டெக்ஸ்டாக எழுதுனான்னா அவன் எவ்வளோ தூரம் பொய்யா பேசுகிறான்றது அவனுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா அப்படி எழுதவே முடியாது அவனால். சாதாரண பேப்பர் தான் பிரிண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். நான் பயங்கரமாக ஆச்சரியமாகி அந்த மீட்டிங் முடித்து நைட்டு 10 மணிக்கு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் டேப் ரெக்கார்டரில் அவர் பேசுறதெல்லாம் கேட்டு அதிகாலை 2 மணி வரலும் எழுதினேன். ஐ திங்க் 36 பக்கம் எழுதினேன். ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட என்னால் எடுக்க முடியல. அவ்வளோ திக்காக பேசியிருக்கான் ஒரு மனுஷன். அப்போ இதுதான் ஒரு மிகச்சிறந்த உரை அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இதுவரையிலும் லைஃப்பில் எவ்வளோ உரைகளை கேட்டிருப்போம். இந்த மேடையிலே அதை மறந்துட்டு போயிடுவோம். அது நம்ம மனசுக்குள்ளே தங்கவே, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவே வராது. இந்த மேடையில் சிரிப்போம், இந்த மேடையில் சந்தோஷமாக இருப்போம், இந்த மேடையில் கொஞ்சம் நேரம் அழுவோம், அவ்வளோதான். அதுக்கும் நமக்கும் வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் மிகச்சிறந்த உரை இந்த உலகத்தில் நிகழ்த்தப்பட்ட போதெல்லாம் அது இன்றைக்கு வரையிலும் மனிதனுக்கு கூடயே வரும். பிரபல கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா இறந்து விட்டார் என்கிற செய்தியை யாரோ போய் சுந்தரராமசாமியிடம் கல்லாப்பேட்டையில் ஜவுளி கடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது ஜீவா இறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. உடனே சுந்தரராமசாமி சொல்கிறாரு, பேசி கொண்டு இருக்கும்போது செத்துட்டாரான்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் அவரை கற்பனை பண்ணி வைத்திருக்கிறார். ஜீவா என்கிற அந்த மனிதன் ஒரு மேடையில் பேசும்போது தான் இறக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணியிருக்கிறார். சிவாஜி கணேசன் என்கிற ஒரு மகத்தான நடிகன் நடித்து கொண்டிருக்கும் போதுதான் சாக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பெரிய கனவும் கற்பனையும் மனிதர்களுக்கு இருந்தது. ஆக இலக்கியம் இது எல்லாமே மனிதனுக்கு எதையோ ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது. இப்போ இங்கு எனக்கு முன்னால் என்னோடு உட்கார்ந்து கொண்டிருந்த பல தரப்பு ஆளுமைகளையும் பல தரப்பு அண்ணன்களையும் நான் பார்த்தேன். ஒவ்வொருவரும் வியாபாரத்தில் அல்லது பள்ளியில் அல்லது பல விஷயங்களில் இந்த நகரை ஒரு நகரத்துக்கான அடையாளம் என்பதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். நாம் ரொம்ப தப்பாக பல விஷயங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு திருநெல்வேலி என்கிற ஒரு வார்த்தையை நாம் சொன்னோடனே அல்வா என்று எல்லாத்தையுமே சாப்பாட்டை வைத்து அடையாளப்படுத்துகிற விஷயமாக, ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றால் அங்கே பால்கோவா, மதுரை என்றால் ராத்திரிலாம் பரோட்டா கிடைக்கும். மதுரையானுடைய அடையாளமே அவ்வளவுதானா? திருநெல்வேலியின் அடையாளம் என்றால் அங்கு மகாகவி பாரதி,
புதுமைப்பித்தன் என்கிற உலகுக்கே வழிகாட்டின ஒரு மகா எழுத்தாளன். இவர்களெல்லாம் அந்த நாட்டில் அங்கு இல்லையா? ஏன் ஒரு எழுத்தாளன் இந்த உலகத்தில் எல்லாரையும் விட ஒரு படி ஒரு இன்ச் மேலே இருக்கிறான் என்றால், இங்கு 2 எம்எல்ஏக்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 எம்எல்ஏக்களை விட, 2 மந்திரிகளை விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு பிரதம மந்திரியை விட, ஒரு ஜனாதிபதியை விட நண்பர்களே 1 இன்ச் உயரமானவன் தான் எப்போதும் எழுத்தாளர். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தங்கள் பதவி முடிந்த பிறகு அல்லது தங்களுடைய காலம் முடிந்த பிறகு சாதாரண மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் தான் உணர்ந்ததை, தான் கேட்டதை, தான் வாழ்ந்ததை, தான் பட்டதை எல்லாவற்றையும் எழுத்தாக மாற்றி இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகிறார். அதனால்தான் மகாகவி பாரதி என்கிற பெயர் இன்றைக்கும் உச்சரிக்கப்படுகிறது. மகாகவி பாரதி பீரியட்ல திருநெல்வேலியில் இருந்த எந்த எம்எல்ஏ பெயரும் எந்த மந்திரி பெயரும் இப்போ தெரியவே தெரியாது. அது கொஞ்சம் பேருக்கு தெரியலாம். ஆனால் பாரதியை இன்றைக்கு காங்கேயத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த இரவில் நாம் நினைவு கூறுவதற்கான முழு காரணம், ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்பொழுதுமே இவர்கள் இந்த மானுட பிறவியில் மற்ற எல்லாரை விடவும் ஒரு பங்கு உயர்ந்தவனாக இருக்கிறார். அப்புறம் எழுத்தாளனுடைய பார்வை வேறாக இருக்கிறது நண்பர்களே. பக்கத்துல கேரளாவில் வைக்கம் முகமது பஷீர் என்று ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார். பஷீர் ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். ராத்திரி 9 மணிக்கு அவருக்கு பசிக்கிறது. எழுத்தாளனுக்கும் பசிக்கும் இல்லையா? அவனுக்கு தான் ரொம்ப வேற பசிக்கும். அவன் எழுச்சி போய் ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு ஹோட்டலில் ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார். பஷீருடைய காலத்தில் ஒரு மசால் தோசை 1.25 ரூபாய், அவ்வளோதான். ஒரு மசால் தோசை சாப்பிட்டுட்டு அவர் போய் கல்லாப்பெட்டியில் காசு கொடுக்க போகிற போது கரெக்டாக ஜிப்பாவில் கை விடுறார். பர்ஸ் இல்லை. இந்த கல்லாப்பெட்டியில் உட்காந்துக்கிற முதலாளி ஒரு நாளைக்கு 4 பேர் பார்க்குறாரு இந்த மாதிரி பர்ஸ் இல்லாதவனை. அவர் பஷீரை பார்த்து கேட்குற, பஷீர்லாம் தெரியாது அவர் கேட்குறாரு, என்ன பெரியற பர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இவர் உண்மையாக தான் கேட்குறாருன்னு நினச்சிட்டு, நான் வீட்டிலேருந்து புறப்படும் போது பர்ஸோடு தான் வந்தேன். ஆமாம்மா, அப்புறம் காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்குமே, யார் தூக்கின்னு போனாங்கன்னு தெரில, லேசாக அவமானப்பட ஆரம்பிக்கிறார். நண்பர்களே, பஷீர் அந்த டெக்ஸ்டில் எழுதுகிறாரு, நான் அந்த சிற்றுண்டி சாலையில் சாப்பிடுவர்களை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தேன். கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். 100 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த முதலாளி என்னை பார்த்து சொல்கிறான், எனக்கு ஏதாவது ஹோட்டலில் வேலை கொடுப்பான் என்று நான் நினைத்தேன். அப்படிலாம் கொடுக்கல, உன் ட்ரெஸ்ஸை அவுத்து டேபிளில் வைன்னு சொல்கிறான். நான் பயங்கர அவமானப்பட்டு என்னுடைய ஜிப்பாவை கழட்டி அவனுடைய டேபிளில் வைக்கிறேன். வேஷ்டி அவுரியா என்று சொல்கிறான். யாராவது ஒருத்தன் ஒரு 1.25 ரூபாய் எனக்காக கொடுக்க மாட்டானான்னு பார்க்குறேன். ஆனால் 100 பேருடைய கண்களிலும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தையும் ஒரு சக மனிதனின் அவமானத்தையும் பார்க்கிற ஆர்வத்தை நான் பார்த்தேன் என்று பஷீர் எழுதுகிறார். எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளுடைய வேஷ்டியும் கவர்ட்ட போகிறாங்க என்று பார்க்கிறான். அப்போ யாரோ ஒரு லுங்கி கட்டின ஒரு ஆள் ஓடி வரான். ஓடி பெரியவரை நீ எதையும் கழட்டாத என்று சொல்லி ஜிப்பாவை எடுத்து கொடுத்து, நான் தரேன் 1.25 ரூபாய் தானே, இந்த 2 ரூபாய் என்று கொடுக்குறார். அவன் தான் கடவுள். ஒரு மனிதன் சக மனிதன் அவமானப்படுகிற போது அவன் அழுக்கு லுங்கி கட்டினிருந்தானா கிழிஞ்ச லுங்கி கட்டினிருந்தானா என்பதெல்லாம் பெரிதில்லை. அவன்தான் 2 ரூபாயை எடுத்து ஒரு மனிதனின் அவமானத்தை போக்குவதற்காக கொடுக்கிறார். இந்த 2 ரூபாயை வாங்கி கொண்டு இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கிறார்கள். அவர் 2 பேரும் வெளியில் வருகிறார்கள். ஒரு இருட்டான பகுதி இருக்கிறது. அந்த மனுஷன் இவர் இந்த பெரியவரை கூப்பிட்டு ரொம்ப ஆதுரமாக அவர் கையை பற்றின்னு சொல்கிறார். ஏன் பெரியவர், திட்டு பசங்க உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா, வயசான காலத்தில் பர்ஸை விட்டிய அந்த பர்ஸில் எது உண்டுன்னு சொல்லு என்று ஒரு 20 பர்ஸை லுங்கிலேருந்து எடுத்து கொட்டுறான். பஷீர் சொல்கிறாரு, என் பர்ஸு அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நான் எடுக்கலை. அவன் எல்லா பர்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் அவன் பேரை மட்டும் கேட்க மறந்துட்டேன். இவ்வளவு ஆபத்தில் உதவினேன், ஒரு பேரை கேட்க மறந்துட்டேன். அதனால் என்ன, அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று பஷீர் எழுதுகிறார்.
நண்பர்களே, இங்க இருக்கிற நம்மில் யாராவது ஒருவர் உங்க பர்ஸ அடிச்ச ஒருத்தனுக்கு அறம்னோ கருணைனோ பேர் வச்சு கூப்பிட முடியுமா? அப்படி என்றால் ஒரு எழுத்தாளனுக்கு அது முடிகிறது. ஏனென்றால் அவன் நினைச்சா அந்த பர்ஸோட போய்விட்டு இருக்கலாம். ஆனால் நாம பர்ஸ அடிச்சிட்டோம் என்ற ஒரு உணர்வையெல்லாம் தாண்டி இந்த மனிதன் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அவன் அந்த காசு எடுத்து கொடுக்குறான் பாருங்க. அந்த இடத்தில் தான் ஒரு மனிதனுக்கும், ஒரு சாதாரண மனிதனுக்கும், ஒரு எழுத்தாளனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நண்பர்களை, திருவண்ணாமலை நான் என்னுடைய சொந்த ஊர். ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த ஊரினுடைய எல்லா விஷயங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இப்போ தான் இந்த மலை சுற்றுறது, இத்தனை கோடி பேர் வர்றது, ஆந்திராவில் பாதி பேர் இங்கே இருக்கிறது, இப்படி எல்லாம் அது மாறிவிட்டது. எனக்கு நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நான் ஒரு உலகத்திலே மிக முக்கியமான ஒரு கதையை சொல்ல போகிறேன். லாசாரா என்று தமிழில் ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் இருந்தார். லாசா ராமாமிர்தம் என்ற ஒரு சாகித்ய அகாடமி விருது எல்லாம் வாங்கினார். அவர் ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த கதையினுடைய ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்கிறேன். சின்ன வயதில், இப்போது அதெல்லாம் மறந்துச்சு, ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரியும். சின்ன வயசில் வத்தி குச்சியை மணலில் மறைச்சி வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வத்தி குச்சியை மணலில் வச்சு இப்படி ஒரு குழி போடுவாங்க, கையை அப்படி கோத்து குச்சி எங்கே இருக்குதோ அங்கே கரெக்டாக போடுவாங்க. அப்படி 2 சாதுக்கள் திருவண்ணாமலை மலை சுற்றுற வழியில் உட்காந்து மண்ணை குவிச்சு வத்தி குச்சியை வச்சு விளையாடுனுங்கிறாங்க. 3 தடவை ரொம்ப கரெக்டாக அந்த வத்தி குச்சி எங்கே இருக்குதோ அந்த மண்ணு மேலே ஒருத்தன் கை போடுறான். 4வது தடவை போடும்போது இவன் கரெக்டாக அவன் கையை பிடிச்சிக்கிறான். இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற 2 பேரும் சாமியார்களாயிட்டான். இப்போ இதுக்கு முன்னாடி அவன் என்னவோ இருந்துக்கிறான். அவன் ரொம்ப கேஷ்லாக சொல்கிறான், பிட் பாக்கெட் அப்படின்றான். அப்போது பர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும். உடனே இந்த சாமியார் அவனை பார்த்து சொல்கிறான், அப்புறம் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் ரொம்ப கேஷ்லாக அவன் சொல்கிறார், ஒன்றும் இல்லை. ஒரு கடைசி பஸ்ஸில் ஒரு ஆள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நல்லா தெரியும் எனக்கு, பேண்ட்டு போட்டுனுக்கிறவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. கடைசி பஸ்ஸில் அப்போ பிஎஃப்ல லோன் போட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக ஒருத்தர் 7500 ரூபாய் எடுத்துன்னு வரான். இவன் கரெக்டாக இந்த 7500 ரூபாயை ஒரு இடத்துல பிட் பாக்கெட் வச்சிடறான். இந்த திருடுறாங்கல்ல, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு உண்டு. அது நான் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்றைக்கி ராத்திரிலாம் பேசலாம். எல்லா திருடர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் 2-3 வகையான திருடர்களை. இந்த திருடரை திருட்டா அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, உயிரே போனாலும் காங்கேயத்தை விட்டு போக மாட்டான். காங்கேயத்தில் திருட்டா காங்கேயத்திலே ஒரு ரூம் போட்டு இங்கேயே தங்கி நம்ம திருடின ஆள் எப்படி இருக்கிறான், அவன் நம்மளை தேடுறானா, போலீஸுக்கு போகிறானா, எல்லாத்தையும் கெஸ் பண்ணிவிட்டு காலையில் நல்லா ஒரு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் தான் அடுத்த தொழிலுக்கு போவான். அந்த மாதிரி ஆள் அவன். அந்த மாதிரி அவன் போய் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் போட்டு தங்கிடுறான். தங்கிட்டு காலையில் போய் வெற்றிகரமான ஒரு திருடை முடிச்சு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு முன்னாடியே குளம் இருக்குல்ல, குளத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒரு 50-60 பேர் நிற்கிறாங்க. இவன் ஓடி போய் என்னான்னு பார்க்குறான். பார்த்தா நேற்று இவன் திருடினான் பாருங்க, அவனுடைய பிணம் மிதக்கிறது. அவனுடைய பாடி இவனுக்கு ரொம்ப நல்ல அடையாளம் தெரியும். ஏன்னா அந்த பஸ்ஸில் அவன் மட்டும்தான் இருந்தான். இவன் 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவன்கிட்ட தான் இவன் அடித்தான். அவன் ஏதோ பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த காசை இவன் திருடிட்டான். அவன் குளத்தில் மிதந்துட்டான். இவன் அப்படியே பார்க்குறான். அப்புறம் யார்கிட்ட சொல்கிறான், சக சாமியாரான ஒருத்தன்னு சொல்கிறான். இவன் கேட்குறான், அப்புறம் கூட உட்காந்து தாயம் விளையாண்டுக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே அவ்வளோதான், அன்னியோட திருடு எல்லாம் போயிடுச்சு. எனக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில, அநேகமாக ஆர்கனைசர்ஸ் போன வாரம் ஈரோட்டுக்கு திருடன் மணியம்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஈரோட்டில் அவரை கூப்பிட்டு பயங்கரமாக கௌரவிச்சாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சு, சார் என்ன சார் நீங்கள் திருடனை போய் யாருன்னா கூப்பிட்டு கௌரவிப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், அவர் கௌரவிக்க வேண்டிய திருடன் தான். அவருடைய ஒரு புத்தகம் வந்துருக்குது தமிழில். இந்த புத்தகத்தின் பெயரே திருடன் மணியம்பிள்ளை. அந்த புத்தகத்துக்கு மத்திய கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குது. இப்போ நாமெல்லாம் ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதணும்னா நம்மளுக்கு சத்தியமாக விருதெல்லாம் கிடைக்காது. திருடன் மணியம்பிள்ளைக்கு விருது கிடைச்சிது. ஏன் சார் ஒரு திருட எழுதின புத்தகத்துக்கு விருது கொடுத்துக்கிறாங்கன்னா, அந்த புத்தகத்தில் அவ்வளோ செய்திகள் இருக்குது. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர். நான் ஒரு தடவை கொல்லத்தில் இருக்கார் அவர்.
நான் வந்து கேரளா போயிருந்தப்போ எனக்கு இந்த கவர்மெண்ட் சர்க்யூட் ஹவுஸ்லாம் ரூம் போட்டு என்னை பயங்கரமாக கௌரவிச்சாங்க. நான் மணியம்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் உங்கள் ஊருக்கு வரேன், சர்க்யூட் ஹவுஸ் வந்து என்னை பாருங்கண்ணேன். இவர் வந்து என்னை கூப்பிட்டவர் வந்து அடுத்து நீதிபதியாக போகிறவர். இப்போ வந்து அரசு கூடுதல் அரசு வழக்கறிஞராகிறார். அவருக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சுரேஷ், இவர் வந்து திருடன் மணியம்பிள்ளை. அவர் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அவருக்கு. அவர் என்கிட்ட பார்த்து கேட்குறது, கல்வனோ அப்படின்னு கேட்குறாரு மலையாளத்தில். கல்வனி அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையை கொடுக்க மாட்டுறாரு. அவருக்கு அண்ணனே நீ என்ன பார்த்துக்கிறியா கோர்ட்லன்னு கேட்குறாரு. ஏன் சார், நான் 30 வருஷமாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு மணியம்பிள்ளை சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஆள் ஏன்டா ஒரு திருடனை கூப்பிட்டான், ரெண்டாவது இந்த ஆள் நம்மளை கை கூட கொடுக்க மாட்டான். அந்த புத்தகத்தை திருடன் மணியம்பிள்ளை எப்படி தொடங்குறாருன்றத ரொம்ப ஆச்சரியம். அவர் சொல்கிறாரு, கேரள போலீஸ் இன்னும் 15 நாட்கள் தாமதித்து என்னை கைது செய்திருக்க முடியவே முடியாது, ஏனென்றால் நான் மத்திய அமைச்சராகி இருப்பேன் என்று அந்த புத்தகத்தை அவர் சத்தியமாக இது வந்து உண்மை. என்னன்னா, இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி மணியம்பிள்ளைக்கு மைசூரில் திமுக தொகுதியில் எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. எம்பி அதில் என்ன ஒப்பந்தம்னா, எம்பிக்கு அவர் ஜெயிச்சு வந்த உடனே சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கணும். ஒப்பந்தமாகி இவர் பயங்கரமாக எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுகிறார். பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கும்போது மைசூர் அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பாயச கடை வச்சு நடத்துகிறார். கேரளா போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு, இவர் தான் மணியம்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி ஒரு பெரிய டீமோட வந்து தலைவனை தூக்கின்னு போயிட்டாங்க. இல்லைன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பார். அப்புறம் கேஸ்லாம் நின்று இருக்காரு, உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அவருடைய திருட்டிலேருந்து நான் ஒரே ஒரு சின்ன பகுதியை சொல்லிட்டு நம்ம அமெரிக்கா பயணத்துக்கு போயிடலாம். அவர் வந்து எல்லார் வீட்லேயும் போய் திருட மாட்டார். நான் சொன்னேன்ல, இந்த ஒருத்த வந்து அங்கேயே ரூம் போட்டு தங்கி நம்ம திருடின ஆள், அது மாதிரி திருடன் மணியம்பிள்ளை இந்த கடந்த 10 வருஷத்தில் புதுசாக யார் யார் பணக்காரன் ஆனான்னு ஒரு லிஸ்ட் எடுப்பார். இந்த பரம்பரையாக பணக்காரங்களாம் அவங்கள அவர் திருட மாட்டார். அப்புறம் அவனில் எத்தனை பேர் தப்பாக பணக்காரன் ஆகிறான்னு அவருக்கு தெரியும். உள்ளூர் தானே. அந்த மாதிரி கொல்லம் பகுதியில் ஒரு புறநகர் பகுதியில் ஒரு வீட்டை பிளான் பண்ணி கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய பணக்காரன் ஆனவர். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு போயிடுறார். போய் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்குள்ளே எல்லா தொழிலும் முடிஞ்சிடுது. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுத்து தூங்கிடுறார். அது காலையில் 5:30 மணிக்கு வீட்டுக்காரன் லபோ திபோன்னு கத்திக்கின்னு போலீஸ் ஸ்டேஷன் தானே போனோம். நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து கதவை தட்டி இவர் எழுப்பினோடனே இவர் தூக்கத்தில் எழுந்துச்சு வந்து, சொல்லுங்கண்ணே அப்படின்ற ரொம்ப பிரியமா. இல்லை அவர் கேட்குறாரு, இல்லை அண்ணன் ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க பழகுது அப்படின்னு கேட்குறாரு. இவர் ரொம்ப கேஷ்லாம், அப்படிலாம் இல்லையா, நான் தொப்ப தான் தூங்கி எழுந்துச்சு வரேன். 2 பேருக்கு ஒரு உரையாடல் நடக்குது. அந்த வீட்டுக்காரன் சொல்கிறான், சத்தியமாக இதெல்லாமே அவருடைய ஆட்டோபயோகிராஃபில் இருக்குது. அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் வந்து உயிரே போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், முதல் உத்தரவாதம். எனக்கு ஒரே ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வரேன். அப்புறம் நீங்கள் நைட் எங்கள் வீட்டில் எடுத்துன்னு வந்தது நகை பணம்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்களே வச்சுங்க, உங்களுடைய திருட்டுக்கு என்னுடைய கிஃப்ட்டு. போலீஸ் ஸ்டேஷன் அலைய போகிறல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. இவர் பயந்துட்டார். சொல்கிறார், இல்லை நான் தான் வரவே இல்லைன்றார். அண்ணே நீங்கள் வந்தது போனது எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், என்னன்னு கேட்குறாரு மணியம்பிள்ளை. அவர் சொல்ல, ஒன்றும் இல்லை, நல்ல புலி சைஸில் நான் 2 நாய் வச்சுக்கிறேன். பசங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மனைவி இறந்துட்டா, தனியாக தான் இந்த வீட்டில் இருக்கிறேன். இந்த 2 நாயை என்னை காப்பாற்றுறேன்னு நான் நினச்சிருந்தேன். அவ்வளோ விசுவாசமான நாய்ங்க. என்னுடைய சம்பாத்தியத்தில் 50% இந்த நாய்ங்களுக்கு உணவு தான் கொடுக்குறேன். அந்த நாயை என்னென்ன பண்ணி நீ இந்த திருட்ட சக்ஸஸாக முடிச்சேன்னு கேட்குறாரு. தொழில் ரகசியம் அது. ஆமாம், மணியம்பிள்ளை சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, ராத்திரி 8:30 மணிக்கே நான் உங்கள் வீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன். மனுஷங்களாம் நைட் டின்னர் சாப்பிடுவோம்ல, அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வீட்டில் ஒரு வாய் சாப்பிடாம திருடவே மாட்டேன். அவன் பழக்காது. அதை நான் சொல்லலை, ஒரு திருடனுக்கும் ஒரு பழக்காது. போலீஸ்காரங்க இதை வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த திருடு எப்படி நடந்துக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி ஈஸியாக இவனை தூக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை விடவே மாட்டாங்க, மாற்றவே மாட்டாங்க. திருடன் பிள்ளையுடைய பழக்கம் என்னன்னா, எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு வாய் சாப்பிடாம அந்த வீட்டில் திருட மாட்டான். அதாவது சாப்பிட்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யறதுன்னுவாங்கல்ல,
இவர் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யறதில்ல, ரெண்டகம் செய்யறதுக்குனே பிறந்தவர் இவர் மணியம் பிள்ளை. இவர் போய் பார்த்துக்கிறாரு, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துக்கிறாரு, இவ்வளோ மசாலா போட்டு மத்தி மீன் வச்சுருந்துக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்டவ்வில் ஒலை வச்சு சோறு வடித்து, இன்னொரு இதில் மத்தி மீன் வறுத்து, மத்தி மீன் குழம்பு வச்சு இவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் கலந்து அந்த 2 நாய்க்கும் வெள்ளி தட்டில் வச்சு உள்ளேருந்து கொடுத்துக்கிறாரு. அவங்க வீட்டிலேருந்து நாய் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்பெஷல் விருந்து பழகுது, நான் அவங்க வீட்டு உள்ளேருந்து வருது, அது சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு அது மயங்கின பிறகு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்தை முடிச்சுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும், அவர் வீட்டுக்கு வர்றார். வந்தோடனே இந்த 2 நாயும் அவரை பார்த்து கொலைக்குது. இப்போ மட்டும் கொலைக்க ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களாடான்னு சொல்கிறாரு அந்த நாய்கிட்ட. ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களே அப்படின்னு முட்டிக்கால் போட்டு மண்டிட்டு அந்த பெரியவர் வந்து அந்த நாய்கிட்ட பேசுகிறார். என் பிள்ளைங்க தான் கடைசி காலத்தில் என்னை காப்பாற்றாத வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் என்னை எப்படியாவது காப்பாற்றுறவங்கன்னு நினச்சேன், ஒரு திருடன் கொடுத்த மீனை சாப்பிட்டுட்டு என்னை கை விட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். நம்மளே நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமும் நீங்களும் நானும் எழுதிட முடியும். இப்போ மணியம்பிள்ளை எழுதுகிற ஒரு வார்த்தையை நம்மளால் எழுதவே முடியாது. அதனால தான் அது முக்கியமான புத்தகம், அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று நடந்தது, 6 நாள் ஒரு சின்ன இவ்வளோ சோறு கூட எடுக்கலை, தண்ணி கூட எடுக்கலை, தண்ணி கூட குடிக்காமல் ஒரு நாய் செத்து போனது. 8ஆவது நாள் இன்னொரு நாயும் செத்துச்சு. நம்ம இப்படி நம்பின ஒரு மனிதனுக்கு நாம் துரோகம் பண்ணிட்டோமே என்பதற்காக இந்த 2 நாயும் இறந்து விட்டதாக மணியம்பிள்ளை அதில் எழுதுகிறார். நம்மளே இந்த வாழ்க்கை, நம்ம பெரிய சம்பாத்தியம் பண்ணுறோம், மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை ஒரு விசித்திரமான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த, உலகமே வேந்து பார்த்த நடிகர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோவில் படுத்திருந்தார். எனக்கு இந்த இன்சிடென்ட்டே பாரத ராஜா தான் சொன்னார். பாரத ராஜா போய் சிவாஜியை பார்க்க போகிறார். 4ஆவது நாள் பார்த்தோன்னே சிவாஜி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெட்லேருந்து எழுந்திருக்கு. ஆனால் என்ன எழுந்திருக்காருங்க, என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. சிவாஜி சொல்கிறார், ஒன்றும் இல்லை, டெய்லி சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் தூங்குவேன், கூட கமலா தான் இருக்கும். 4:30 மணி ஆச்சுன்னா திரும்பி பார்த்தா கமலா இருக்காது. ஏன்னா கரெக்டாக எனக்கு காஃபி போட போவோம். 4:30க்கெலாம் காஃபி வந்துடும், அது குடிச்சிட்டு நான் எழுச்சி மற்ற வேலைகளுக்கு போயிடுவேன். அன்னைக்கு 4:45 நெஞ்சு வலி வந்துச்சு. பக்கத்தில் டேபிளில் தான் நாக்கு கடியில் வைக்கிற அந்த மாத்திரை இருக்குது. கமலாவை பார்த்தா கமலா இல்லை. மாத்திரை எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு போனால், உனக்கு தெரியும் நானே பெரிய பாடி, கீழே விழுந்துட்டேன்னா அங்கேயே போயிடுவேன் அப்படின்னு பயத்தில் எடுக்கலை. பிரபு, ராம்குமார் அப்படின்னு கத்துறேன், யாருமே வரல, யாருக்குமே கேட்கல. அப்புறம் நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் ஜோலி முடிஞ்சிடுச்சின்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணால் திடீர்னு கமலா வந்து காஃபியோடு வருது. வந்த உடனே நெஞ்சை காமிச்சு துடிச்சு, அப்புறம் தங்க வந்து படுத்துங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ராசா மெட்ராஸில் வீடு கட்டிட்டியா அப்படின்னு கேட்குறேன். பாரதராஜா சொல்கிறார், 4 வீடு 40 வீடு கூட வச்சுக்கோ, ஆனால் சின்ன வீடாவை கூப்பிட்டா எவனா வரணும். தயவு செய்து பெரிய பங்களா கட்டிட்டு நீ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டாலும் பொண்டாட்டி கூப்பிட்டாலும் 1 மைல் தூரத்துக்கு வர முடியாத வீடு கட்டி பிரயோஜனமே இல்லை. பயமாக இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு விஸ்தாரமான வீடு வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. நமக்கு ராத்திரி ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா நம்ம கூப்பிட்டா புள்ள வந்துடுவானா, பொண்டாட்டி வந்துடுமா என்கிற அளவுக்கு வாழ்க்கையினுடைய விசித்திரங்கள் இருக்குது. நண்பர்களே, நான் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு லேமேன். நான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒரு 25 வருஷம் வேலை பார்த்தேன். இப்போ தான் மோகன் என்னை கேட்டார், நீங்கள் ஈபியில் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு. நான் வேலை பார்த்தேன். அந்த அனுபவங்கள் ரொம்ப கசப்பும் கொஞ்சம் சௌரியமான அனுபவங்களாகும். எங்கள் ஈபிலாம் வந்து எங்கள் ஈபியினுடைய பெரிய ஆஃபீஸரே இவங்களுக்குலாம் தெரியும், சூப்பரண்டிங் இன்ஜினியர் தான், எஸ்சின்னு வாங்க. சூப்பரண்டிங் இன்ஜினியர் வீட்டுக்கு பீஸ் போயிட்டாவே எங்கள் ஒயர்மேன் வந்து 100 ரூபா கொடுக்கணுன்னா பீஸ் போட மாட்டாங்க.
அது அப்புறம்னுவாங்க, நீ எனக்கு மெமோ கொடு, நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போ 100 ரூபா கொடுன்னுவாங்க. அது ரொம்ப கராராக இருப்பாங்க, அப்படி பழகி வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக இருக்கும்போது கரெக்டாக அந்த 23, 24 வயசில் சுடிதார் போட்டு தேவதைகள் மாதிரி என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அழகான பெண்கள்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர்லாம் வருவாங்க. ஃபஸ்ட்டு மாத சம்பளமே அவங்களுக்கு 45,000 ரூபாய். வந்து என்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்போர்ட் எடுத்துக்கணும். ஒரு புள்ள என்னால் அந்த பொண்ணோட முகத்தை இன்னைக்கு வரல மறக்கவே முடியாது. அப்படி சிரிச்சிங்கன்னே இது எழுதுது, ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதினே கேட்குது, பாபா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் பழக்கம் அப்படின்ச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, சத்தியமாக புரியலைங்க. எனக்கு 25 வருஷம் சர்வீஸ் தான் இருந்துச்சு. என்ன பழக்கமானு கேட்டேன். இல்லை சார், காசு நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுத்துருவீங்களா, இல்லை நாங்களே தனித்தனியாக வாங்கிக்கலாமான்னு கேட்டு ஆடிட்டு நான். என்னன்னா, ஒரு ட்ரிபிள் படித்த பொண்ணு 18 வருஷம் படிச்சுக்குது. நம்ம கல்வி முறை சொல்லி அனுப்புது, இபி ஆஃபீஸ் போமா, டெய்லி 10,000 ரூபாய் பவா மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பான், அவனே எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி, நம்ம வேலை அதான், உங்களுக்கு சாயங்காலம் ஆனால் உன் பங்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் அவர்கிட்டே கேளு, நாங்களே தனித்தனியாக வாங்கிக்கலாம். இது என்னங்க கல்வி? இதுக்காக நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தோம், மெடிக்கல் காலேஜ் திறந்தோம். இதுக்காக இவ்வளவு தலைவர்கள் அப்படியே அவ்வளவு ரணமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. சார் சொன்னார்ல, ஹிஸ்ட்ரி படிங்க, வரலாறு தெரிஞ்சுங்க. காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே முதல் மீட்டிங் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து எஜுகேஷன் மீட்டிங் தான் போட்டார். முதல் கல்வி சம்பந்தமான எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு. போட்டு அவர் கேட்குறாரு, ஒரு குழந்தை, எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அந்த ஒரு மிகப்பெரிய தகப்பனுக்கு மட்டும்தான் இவ்வளவு அக்கறை ஒரு தேசத்தின் மீது இருக்க முடியும் நண்பர்கள், மற்ற யாராலையும் முடியாது. அவர் கேட்குறாரு, ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் நடந்து போய் படித்து விட்டு வர முடியும்? 5 வயசு முடிஞ்ச ஒரு குழந்தை. ஏன்னா அப்போ எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் சொல்கிறாங்க, ஐயா 10 போகிறதுக்கு 5 கிலோமீட்டர், ஐயா வர்றதுக்கு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். அப்போ அவர் சொல்கிறாரு, 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளை உடனே ஆரம்பிங்கன்றார். சொன்ன உடனே நான் மறுபடியும் இந்த 2 எம்எல்ஏஸ் தான் சொல்கிறேன். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க. அவங்க வாயில் வந்து வர முதல் வார்த்தை முடியாது, ஃபண்ட் இல்லை, சட்டம் இல்லை, இப்படிதான் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. காமராஜர் சொல்கிறாரு, முடியாதுன்றதுக்கு எதுக்குடா நீங்களா ஐஏஎஸ் படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியாதுன்றாங்க. ஏன் ஐயா, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா 1 ஏக்கர் இடம் வேணும் குறைஞ்சபட்சம், அப்புறம் ஒரு பில்டிங் வேணும், அப்புறம் 2 டீச்சர் வேணும், இதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும். ஒன்றுமே இல்லை, கஜானாலாம் காலி. காமராஜர் பெரிய கனவோடு அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருப்பார்ல. நேத்து சுந்தரவடிவேலு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், அவர் தான் இப்போ எஜுகேஷன் செக்ரட்டரி. சுந்தரவடிவேலு, நீ ரஷ்யாவுக்கு போனல, இந்த ஸ்கூலே ஆரம்பிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஏஞ்சி, ஐயா ஆரம்பிக்கலாம், நல்ல வேலை நீ ஐஏஎஸ் படிக்கல, நல்ல வேலை நீ ஐஏஎஸ் படிக்கல, எப்படி ஆரம்பிக்கலாம் சொல்லு. அவர் சொல்றாரு, ஐயா எல்லா ஊர்லேயும் 10 பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 1 ஏக்கர் நிலம் கொடுனா சத்தியமாக கொடுப்பாங்க கல்விக்காக. 1 ஏக்கர் நிலம் வாங்கிக்கலாம், அதுக்கு ஃபண்டு வேணாம். அப்புறம் எல்லாமே கட்டடம் கட்டி தான் பசங்களுக்கு ஆரம்பிக்கணும் கிடையாது. முதல்ல ஒரு மாட்டு கொட்டா மாதிரி கீத்து கொட்டா போட்டு ஆரம்பிச்சிடலாம் ஐயா. அப்புறம் 2 வாத்தியார் வேணாம், முதல் இப்போ தானே ஆரம்பிக்கணும், 1 வாத்தியார் போதும். ஒரு வாத்தியாருக்கு சம்பளமே 60 ரூபாய் தான் போகும். 30 ரூபாய் அந்த ஊர்க்காரங்களே கொடுக்க சொல்லலாம், 30 ரூபாய் நாம கொடுக்கலாம். இப்படி முதல் ஆரம்பிச்சிடலாம் ஐயான்னு சொல்றாரு காமராஜர். அப்படி ஆரம்பிச்சா அந்த ஸ்கூலுக்கு என்ன பேர் வைப்புன்னு கேட்குறாரு. நேத்து சுந்தரவடிவேலு சொல்றாரு, நிதி உதவி பெறுகிற ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகள் அப்படின்னு பேருங்க. அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்படியே எய்டட் ஸ்கூல், அதுக்கு பேர் வந்து இப்படி ஆரம்பிச்சு தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் பெருகி இருக்கிறது. நம்மள காமராஜர் வாழ்க்கையில இன்னொரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. நானே பல மேடைகளில் அதை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, சிஎம் கோட்டா அப்படின்னு ஒரு கோட்டா உண்டு அப்போ எம்பிபிஎஸ்க்கு. இப்போதான் நீட்டு அது இதெல்லாம். அப்போ வந்து சிஎம் நினைச்சா 60 பேருக்கு அந்த மினிமம் மார்க் வாங்கியிருந்தா டிக் பண்ணி மெடிக்கல் காலேஜில் உங்கள் பசங்களுக்கு சீட் கொடுக்கலாம். காமராஜர் ஒரு காங்கிரஸ்காரர் பிள்ளை கூட சிபார்சு அந்த சீட்டை கொடுக்க மாட்டார்.
உண்மையிலே தகுதியான பிள்ளைங்க யாருக்குதுன்னு பார்த்து தான் கொடுப்போம். அதுக்கு ஒரு ஐஏஎஸ் கமிட்டி போகிறோம், 5 பேர் போட்டு 600 அப்ளிகேஷன் வந்தது சிஎம்கிட்ட. இதுலேருந்து ஒரு 60 அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. 5 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் காமராஜர் கூப்பிட்டு என்ன எல்லாம் தலையை சொரிஞ்சு நிற்கிறாங்க. ஐயா எங்களால் இந்த 60 பேர் இந்த 600 பேர்லேருந்து பிரிக்க முடியல ஐயான்றாங்க. ஏன் அப்படிங்கிறார். இல்லை ஐயா ஜாதி, பொருளாதாரம், வறுமை, முதல் பட்டதாரி, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அப்ளிகேஷனையும் அனலைஸ் பண்ணி கரெக்டாக இவன் தான் சரியான ஆள்னு 60 பேரை கரெக்டாக எடுக்க முடியல ஐயான்ற. காமராஜர் சொல்கிறாரு, எப்பயுமே இந்த ஐஏஎஸ் இவங்க முடியாதுன்னு ஐயா சொல்கிறீங்க, போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க கீதா காஃபி நான் அனுப்பிடுறாரு. அரை மணி நேரத்தில் அவங்க காஃபி குடிச்சிட்டு வராங்க. 60 அப்ளிகேஷன் எடுத்துட்டு இந்த 60 பேருக்கு சீட்டு போடு போ அப்படின்றார். முதலமைச்சர் சொன்னார்னு போட்டால் இவங்க தானே மாட்டுவாங்க. ஆமாம், இவங்க சொல்ல அப்படியே நிற்கிறாங்க. என்ன ஐயா அப்படிலாம் போட முடியாது. அப்புறம் இல்லை ஏன் நீங்கள் எந்த பேஸில் செலக்ட் பண்ணீங்க? எங்களாலே முடியல. உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் படிக்காதவர். அவர் சொல்ல, ஐயோ ஒன்றும் இல்லையா, உங்களை மாதிரிலாம் நான் மூளையை போட்டு பெருசாக கசக்கிக்க மாட்டேன். இந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்து பார்த்தேன். 600 அப்ளிகேஷன் நீங்கள் போன பிறகு இந்த 60 பேர் அப்ளிகேஷனில் தான் அப்பம் பேருன்னுவாங்கல்ல, பெற்றோர் கையப்பம், கை நாட்டு வச்சுக்கிறான். கை நாட்டு வச்ச இந்த 60 அப்ளிகேஷனில் இருக்கிற பசங்களுக்கு நீ எம்பிபிஎஸ் படிச்சனா, அவன்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர் ஆகி எங்கள் ஊரில் ஒரு பிரசவத்தில் கூட ஒரு பொண்ணு கூட சித்தராமல் அவன் பாதுகாத்துக்குவான், அவனுக்கு போட்டு கொடுன்னு சொல்கிறார். நண்பர்களே, இந்த 60 பேரும் டாக்டர் ஆனால ஒரு நாய் கூட, வேணும்னே தான் நாய்ன்னு சொல்கிறேன், ஒரு நாய் கூட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குலாம் வரல. அந்த நாயெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பல பேருடைய கனவுகள் இல்லை, அது எஜுகேஷனில், லிட்ரேச்சரில் எல்லாத்துலேயுமே தப்பாக நடக்குது. நான் ஏன் சொன்னேன்னா, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் நான் 2 முறை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 2 முறை 3 முறை இங்கிலாந்து போயிட்டு வந்தேன். 2 முறை யூரோப்புக்கு போயிட்டு வந்தேன். சரி, நீ இங்கெல்லாம் போயிட்டு வந்துன்ற பெருமையை பேசுறதுக்கு தான் உங்களுக்கு மைக் கொடுத்தமா அப்படின்னு நீ கேட்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, பள்ளிக்கூடத்தில் நான் பிகாம் படித்தேன். நீங்கள் நம்ப வேண்டும், 14 பாடங்களில் எனக்கு அரியர்ஸ் இருக்குது, முடிக்கவே இல்லை. ஸ்கூல்லையே ரொம்ப ஒரு ஆவரேஜுக்கும் கீழான ஸ்டூடெண்ட் நான். ஆனால் ஒரு 4-5 பல்கலைக்கழகங்களில் நான் எழுதின புத்தகங்கள் பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. நான் ஏன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒரு தகுதி மட்டும்தான் என்னை இத்தனை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தது, இத்தனை வெளிநாட்டு தமிழர்களை சந்திக்க வைத்தது. என்ன தகுதி என்றால், பாட புத்தகங்களை தாண்டிதான் வாழ்க்கை இருக்கிறது என்றும், வகுப்பறைகளுக்கு வெளியே தான் கல்வி இருக்கிறது என்றும் ரொம்ப சின்ன வயதிலிருந்தே என்னுடைய அப்பா உட்பட எல்லோருமே எனக்கு கற்றுத்தந்தார். எங்கள் அப்பா ஒரு டீச்சர். எங்கள் அப்பாவை பற்றி நான் 2-3 கதைகள் எழுதியிருக்கிறேன். அந்த கதையில் ஒரு கதை, எங்கள் அப்பாவை பற்றி நான் எழுதின பிடி கிரிப் என்று இங்கிலீஷில் அந்த கதையெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. என்னென்னா, எங்கள் அப்பா ஒரு டீச்சர், அது இல்லாமல் ஒரு காங்கிரஸ் தியாகி. நான் 7வது படிக்கும்போது, நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டும், திருவண்ணாமலையில் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று ஒரு மிகப்பெரிய அடையாளம் உள்ள ஒரு பள்ளி இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலில் எங்கள் 7வது வாத்தியார் 5 மணிக்கு ஸ்கூல் முடியும்ல, 5 to 6 நாங்கள்லாம் அதே கிளாஸில் இருக்கணும். அவர் ஒரு டியூஷன் நடத்துவார். காலையிலேருந்து பாடம் சொல்லி கொடுக்காத ஒரு வாத்தியார் 5லேருந்து 6 மணி வரல நாங்கள் ஒரு டியூஷன் படித்தோன்னா அதுக்கு 50 ரூபா ஃபீஸ் அந்த காலத்தில். எங்கள் அப்பா சொன்னார், டேய் நீயே வாத்தியார் பிள்ளடா, நீயா போய் டியூஷன் படிக்கிற வந்துருன்ட்டார். எங்கள் அப்பா பேச்சை கேட்டு நான் நம்பி வந்துட்டேன். அந்த 7ஆம் வகுப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் ஃபெயில் ஆக வேண்டிய ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போலாம் ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்குள்ளே டைப் பண்ணி பாஸ் ஃபெயிலெலாம் ஒட்டி வைப்பார்கள். ஜன்னல் வழியாக போய் பார்ப்பேன். நான் அழுது கொண்டே அவமானப்பட்டு கொண்டு வீட்டுக்கு வரேன். எங்கள் அப்பாவுக்கு என்னடாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஃபெயில் ஆகிட்டேன். நீ எப்படி ஃபெயில் ஆவ? எங்கள் அப்பாவுக்கு தெரியல, எங்கள் அப்பா வாத்தியார்ல. நீ எப்படி ஃபெயில் ஆவ? ஒரு கதர் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு அவருடைய சைக்கிளுக்கு பின்னால் என்னை உட்கார வைத்து கொண்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறார். அந்த ஹெட்மாஸ்டர் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய மினிஸ்டர் அளவுக்கு பவரோடு இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர். எங்கள் அப்பாவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவர்கள் உள்ளே
ஒரு மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு எங்கள் அப்பா அந்த ரூமுக்கு போகிறார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. 25 வருடங்கள் கழித்து நான் அந்த கதையை எழுதினேன். நான் சின்ன பையனா, 7வது படிக்கிற பையனா, எங்கள் அப்பா பக்கத்தில் எங்கள் அப்பா சொல்கிறாரு, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான் என்று ஆரம்பிக்கிறார். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, சரியாக படிக்கலன்னா ஃபெயில் ஆவான்னா என்று சொல்கிறார். சரியாக படிக்கலன்னா ஃபெயில் ஆவான் சார். சரியாக படிக்கிற பையன் எப்படி ஃபெயில் ஆவான் அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருக்கும் தர்க்கம் அதிகமாகுது. அதை நாங்கள் சொல்லக்கூடாது வாத்தியாரை, அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும் என்று அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறார். எங்கள் அப்பா சொல்கிறார், நானும் வாத்தியார் தான் என்று சொல்கிறார். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறார், நீனா ஆஃப்டர் 2nd கிரேட் வாத்தியார், நாங்களாம் ஒரு பிஜி முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறோம், என்கிட்ட வந்து பேச என்று சொல்கிறார். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரே மகன். 16 வருஷம் பொறுத்து நான் பிறந்தேன். எங்கள் அம்மாலாம் மண் சோறு சாப்பிட்டு என்னை பெற்றதாக சொல்லுவாங்க. என் அப்பா எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் 4வது 5வது படிக்கிறவர்கள் எங்கள் அப்பா தான் என்னை தோளில் தூக்கி போட்டு நடப்பார். நைட்டெல்லாம் நடப்பார், தூக்கம் வருகிற வரையில் நடப்பார். ஆனால் அன்றைக்கெல்லாம் நான் ஒரு முறை கூட கவனிக்காத விட்ட ஒரு விஷயத்தை அந்த ஹெட்மாஸ்டர் ரூமில் நான் முதல் முறையாக பார்த்தேன். எங்கள் அப்பா கதர் சட்டை அப்படி கழட்டினார். அந்த பட்டன்லாம் அந்த இதில் போய் தெரிச்சு விழுது அந்த கண்ணாடி டேபிளில். பாரியா என்று சொல்கிறார். எங்கள் அப்பாவுடைய வலது தோளில், இடது தோளில் ஒரு பெரிய குண்டடிப்பட்ட தழும்பு இருந்ததை இத்தனை வருஷம் பொறுத்து 7வது படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது. இப்போ சொல்கிறேன், நான் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட குண்டடிப்பட்டையா, எனக்கு மேலே நின்ன 2 பேருமே செத்து போய் மோரியில் விழுந்தாயா பெங்களூரில். உன்ன மாதிரி அயோக்கியெல்லாம் ஹெட்மாஸ்டர் ஆக்குறதுக்காயா நாங்களாம் இப்படி பாடுபட்டோம் என்று சொன்னார். சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. என்னை வெளியே கூட்டின்னு வந்து சைக்கிளில் கேரியரில் ஏறிக்கினேன். எனக்கும் கண்ணில் தண்ணி அடக்கம் இல்லை. அவர் சொன்னார், என்னை பவாயா என்று கூப்பிடுவார் சின்ன வயசுலேயே. பவாயா என்னை கெட்டியமாக பிடிச்சிக்க என்று சொன்னார். இன்னைக்கு வரல நான் அந்த பிடியை விடவே இல்லை. எங்கள் அப்பாவை கெட்டியமாக பிடிச்சிக்க. அப்பாவை கெட்டியமா பிடிச்சிக்க அப்படின்றது அப்பாவுடைய உடம்பை கெட்டியமா பிடிச்சிக்கிறது கிடையாது. அப்பாவுடைய தியாகம், அப்பாவுடைய கொள்கை, அப்பாவுடைய வாழ்க்கை, அப்பா போட்டு கொடுத்த பாதை, அப்பா என்கிற கம்பீரத்தை, அப்பா என்கிற ஆளுமையை, இது எல்லாவற்றையும் கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டியதுதான் ஒரு பையனுடைய மிகப்பெரிய கடமையாகிறது. நண்பர்களே, எனக்கு பிரபஞ்சன் என்று தமிழில் ஒரு எழுத்தாளர், உங்களில் அவருடைய எல்லா புத்தகங்களும் இந்த புக் ஸ்டாலில் பார்த்து, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் பிரபஞ்சன் ஒருவர். பிரபஞ்சனுடைய அவருக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய கடைசி காலத்தில் அவர் வறுமையில் இருந்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஒரு 10-12 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி பிரபஞ்சனிடம் கொடுத்தோம். அப்படி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை பிரபஞ்சனுடைய கதை தான் எனக்கு கொடுத்தது. நான் தான் அதை இன்சைட் பண்ணேன். ஏனென்றால் பிரபஞ்சன் தியாகி என்று ஒரு கதை எழுதியிருப்பார். விடியல் சேகரன் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர். பாண்டிச்சேரி தான் பிரபஞ்சனுடைய சொந்த ஊர். தியாகி என்று பிரபஞ்சன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு வயசான சுதந்திர போராட்ட தியாகி ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக, ரொம்ப நேரமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதாக பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். ரொம்ப நேரமாக எல்லாம் போகிறாங்க வராங்க, இவர் மட்டும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் கடைசியாக அந்த கிளார்க் வந்து உள்ளே கூப்பிடுறான். என்னையா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை தம்பி, பென்ஷன் என்று ஆரம்பிக்கிறார். அதான் வருது இல்லை, அதான் கொட்டுறாங்கல்ல கவர்மெண்ட்டில், போ என்று சொல்கிறார். அவர் சொல்கிறது, இல்லை பென்ஷன் வந்து எனக்கு 4 வருஷமாக வருது, அதை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்று சொல்கிறார். இந்த கிளார்க்கு முதல் முறையாக பேனாவை டேபிளில் வச்சுட்டு இவரை பார்க்குறான். இப்படி ஒருத்தர் இருப்பானான்னு பார்க்குறான். அதில் இருப்பார். அவர்களால் தான் காங்கேயத்திலும் இன்று வரையிலும் மழை பெய்கிறது. அவர்களால் தான் இந்த பூமி இன்னமும் ஈரமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், எனக்கு ஏற்கனவே 4 வருஷமாக பென்ஷன் வருது, இந்த மாதம் வந்து வேணாம் என்று எழுதி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ஏன் அவன் கேட்குறான். அப்போ கூட வந்து அவர் உட்கார சொல்ல, நல்ல மத்தியான டைம். அவர் சொல்கிறாரு, தம்பி ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, இந்த மாதம் முதல் மாதம் சம்பளம் வாங்கிடுவான். சம்பளம் வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா, ஒரு தியாகி வீட்டு பையனுக்கு வேலை கிடச்சிட்டா கூட பென்ஷன் கொடுக்கலான்னு தான் சட்டங்குது, நீ வாங்கிக்கப்போ. அவர் என்னமோ சட்டம் தெரியாத வந்துட்டார்னு நினைக்கிறான். அவர் சொல்கிறார், இல்லை சட்டம்லாம் எனக்கு தெரியும், ஆனால்
எப்படா என் பையனுக்கு வேலை கிடைக்கும், எப்படா இந்த அவமானத்து மீறலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். என் பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு பென்ஷன் வேணாம் என்று சொல்கிறார். முதல் முறையாக அந்த கிளார்க் அப்படி ஒரு தியாகி உட்காருன்றான். இந்த என்றைக்குமே நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களோட வயதில் சிறியவன், ஆனால் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு போகிறேன். என்றைக்குமே இந்த உலகத்தில் தியாகத்திற்கும் அறத்திற்கும் உண்மைக்கும் ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் மற்றபடி நீங்கள் அடைகிற எல்லாமே தற்காலிக வெற்றிகள் தான் இந்த உலகத்தில். நீங்கள் 3 கார் வச்சுக்கலாம், மெட்ராஸில் ஒரு பங்களா வச்சிருக்கலாம், காங்கேயத்தில், அதெல்லாம் தற்காலிகம் தான் நண்பர்களே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய தியாகிகளை பார்த்தவுடன், மிகப்பெரிய நாணயத்தினை பார்த்தவுடன் உங்களை அறியாமல் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். அதுதான் அவர்கள் இந்த வாழ்க்கையில் சம்பாதித்திருக்கிற மிகப்பெரிய பெயர். அவன் ஒன்றுமே இல்லாத ஆளாக கூட இருப்பான், ஒரு சாதாரண எழுத்தாளனாக கூட இருப்பான். பிரபஞ்சன் அந்த கதையை எழுதும்போது அந்த கிளார்க் முதல் முறையாக அவனை உட்கார சொல்வான். சொல்லிட்டு கேட்பான், பெரியவரை இப்போ சொல்லுங்கள், எப்போ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டீங்க? அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். அப்புறம் இல்லை, நீங்கள் நேரு ஸ்ட்ரீட்டில், நேரு ஸ்ட்ரீட் தான் மெயின் ஸ்ட்ரீட்டு இதில் பாண்டிச்சேரியில், அவங்க ஒரு மிகப்பெரிய இரும்பு கடை, எம்எம் ட்ரேடர்ஸ்னு ஒரு இரும்பு கடை இருந்துச்சுல, ஆமாம் அது என் கடை தான். அப்புறம் ஒரு நாள் பர்ச்சேஸ்க்காக மெட்ராஸுக்கு போனேன், சீக்கிரமாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டேன். காந்தி மெரினா பீச்சில் பேசுகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்க, அவர் பேச்சை கேட்கலான்னு போனேன். அப்புறம் காந்தி பேச பேச எனக்குள்ள இருக்கல எல்லாமே வடிஞ்சு போய் அவர் கூடயே போயிட்டேன். கடை என்னாச்சு தெரியல, கடை என்னாச்சு, வீடு என்னாச்சு, குடும்பம் என்னாச்சு, எதுவுமே தெரியல. அப்படியே காந்தி கூடயே போயிட்டேன். அப்புறம் எப்போதான் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க? சுதந்திரத்துக்கு பிறகுதான் வந்தேன். அப்போ என்ன ஆச்சு? இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு பிரபலமான உண்மையாக இருக்கிற ஒரு அமைச்சரின் பெயரை பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார். அந்த பையன் தெரியல, ஆமாம் அவர் தானே நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறான் அந்த கிளார்க். ஆமாம், அப்போ அந்த பையனா எங்கள் கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற பையன். அவன் பழைக்க தெரிஞ்ச ஆளாயிட்டான். ஆமாம், அவன் இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிட்டான். இவர் கேட்குறாரு, ஏங்க சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உங்கள் கடையில் வேலை செஞ்ச பையன் தானே அவன்கிட்ட போய் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையா? அவர் சொல்கிறாரு, இல்லை எல்லாமே செய்கிறான்னா. அவன் மினிஸ்டர் ஆனோடனே என்னை முதல்ல கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்த பிச்சை ஐயா, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி 4 பஸ் ரூட் உங்களுக்கு போட்டு தரையான்னு சொன்னான். இந்த கிளாஸ் சொல்கிறான். அது தங்க முட்டை விடுற வார்த்தாச்சே பெரிய தான். இந்த வாழ்க்கை ஒன்று அப்படி பேச வைக்குது. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு அரசியல் என்பது நெருப்பு மாதிரி தம்பி. நம்ம அப்படி போனல, அப்படி இப்போதான் அந்த பையனுக்கு இந்த ஆள் யாருன்னு தெரியுது. இப்போ கடைசியாக ஒரு சரி இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்போ ஏன் பென்ஷனை வாங்கினீங்கன்னு கேட்டான். முக்கியமான கேள்வி இல்லை. இவ்வளோ எத்திக்கு வச்சுக்கிறல்ல, இவ்வளோ அறத்தை உனக்குள்ளாக தேக்கி வச்சுக்கிறல்ல, இந்த பென்ஷனை அன்றைக்கே நீ அப்ளை பண்ணாதே இருந்திருக்கலாம்ல, ஏன் வாங்கினேன்? பிரபஞ்சன் எழுதுகிறார், இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட ஒரு தியாகி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் என்கிற செய்தி வந்துவிடக் கூடாதே என்பதற்காக நான் பென்ஷன் வாங்கினேன். இன்னும் நான் வாங்கியிருக்க மாட்டேன். என் பையனுக்கு வேலை இல்லை, என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒரு தியாகி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் நின்று பிச்சை எடுக்கிறான் என்கிற செய்தி இந்த உலகத்தில் வந்துவிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் பென்ஷன் வாங்கினேன். எப்போ அப்படியே நெருப்பு மேலே நின்றுனேன் 4 வருஷமா. என் பையனுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிச்சு, எனக்கு வேணாம் பென்ஷன். பிரபஞ்சனுடைய அந்த தார்மி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நானே என் குடும்பத்தெல்லாம் அவரை பார்க்க போடும்போது அவர் சொன்னார், என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், பாவா நம்மளாம் பிழைக்க தெரியாதவன் எல்லாம் சொல்கிறான், இருக்கட்டும், நாமெல்லாம் பிழைக்க தெரியாதவனாக இருப்பதால் தான் இவன்லாம் பொழைச்சுனுக்கிறான்னு சொன்னார். இந்த உலகத்தில் 2 பேருமே இருக்கிறார்கள். பிழைக்க தெரியாதவனும் இருக்கிறான், பிழைக்க தெரிந்தவனும் இருக்கான். அந்த பிழைக்க தெரிஞ்ச பையன் தான் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரான பையன். ஒரு பிழைக்க தெரியாத ஆள் தான் இந்த தியாகி. நண்பர்களே, ஒரு எழுத்தாளன் எப்பொழுதும் இந்த பிழைக்க தெரியாத ஆள் பக்கத்தில் தான் நிற்பான். அவன் ஒருபோதும் ஒரு மினிஸ்டருக்காகவோ, ஒரு முதலமைச்சருக்காகவோ, ஒரு பிரதம மந்திரிக்காகவோ ஒரு வரி கூட அவர்களை உயர்த்தி எழுதினவன் ஒரு உண்மையான எழுத்தாளனாக இருக்கவே முடியாது.
அவன் என்றைக்கும் அதிகாரத்துக்கு எதிராக இருப்பான். அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் தேவையில்லை. அவன் எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கம் நிற்பான். பிரபஞ்சன் இன்னொரு கதை எழுதியிருக்கிறார் நண்பர்களே. அந்த கதை